படத்தில் காட்டியுள்ளவாறு அம்மீட்டருடைய அளவீடு என்ன? இந்த அம்மீட்டர் இங்கே கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதோட அளவீடு என்னன்னு கேட்குறாங்க. இங்கே 2 ஓம் 2 ஓம், இங்கே 2 வோல்ட் இருக்கு. இந்த 2 ஓம் பக்கணைப்பில் இருக்கு. அப்போ அது அம்மீட்டர் அளவீடு வேணும்னா மொத்த மின்தடையை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த மின்தடை போட்டு 2 முனைகளுக்கிடையே 2 முனைகளுக்கிடையே 2 வோல்ட் 2 வோல்ட் மின்தடை டிவைட் பை மொத்த மின்தடையை வந்து உங்களுக்கு டேட் பண்ணும்போது இந்த சுற்று வழியாக மொத்த மின்னோட்டம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மீட்டர் வழியாக எப்படி கண்டு போகுது, எவ்வளோ மின்னோட்டம் போகுதுன்னு பார்க்கலாம். 2 ஓம் மின்தடைகள் வந்து இணையாக உள்ளன. சரியா? அதாவது இந்த 2 ஓமு, இந்த 2 ஓமு, காரணம் என்ன? இந்த 2 முனைகளும் இந்த 2 முனைகளும் இணைஞ்சிருக்கு. இந்த 2 ஓமோட அதே மாதிரி 2 இந்த 2 ஓமும் பக்கணைப்பில் இருக்கு. அப்போ உங்களுக்கு பக்கணைப்பில் இருந்துச்சுன்னா தொகுப்பின் மின்தடைகள் வரும் 2/3 வரும். அதனால் இங்கே போட்டு காட்டுறேன். 1/RP எடுத்துக்கிட்டோம்னா தொகுப்பின் மின்தடையின் தரை மதிப்பு 1/R1 + 1/R2 + 1/R3. இப்போ 3 2 ஓம்ல 1/2 + 1/2 + 1/2. அப்போ 3/2 வரும். ஏன்னா 2 வந்து எல்சிஎம். 1/RP = 3/2னா RP = என்னது 2/3. அதான் இங்கே கொடுத்துருக்கோம். சரியா? சரி, இப்போ ஒரு கிளை வந்து 2 ஓமும், இது பாருங்க இந்த கிளையில வந்து 2 ஓமும் 2 வோல்ட் இருக்கு. மற்றொரு கிளை என்னது? இந்த 2 ஓமும் இணையா இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மின்கலம் உள்ள கிளையில பாருங்க, இதில் 2 வோல்ட் இருக்கா, 2 ஓம் இருக்கா. அப்போ ஐங்கிறது வந்து என்னன்னா உங்களுக்கு 2 - V/2. ஆனால் இங்கே வந்து மின்தடை குறிக்குது. இது வந்து என்னன்னா உங்களுக்கு 2 - V மின்னழுத்த ஏற்பாடு குறிக்குது அந்த பகுதியில். அது மற்ற கிளைகளெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா V/2/3 வந்து தொகுதி மின்தடை கண்டுபிடிச்சது மின்னழுத்த ஏற்பாடு. சரியா? அப்போ அதான் அந்த ஐடியாஸ் வச்சிருக்கோம். அதான் 3/2 வருது. இந்த 3 மேலே வந்துடும். இப்போ 3/2 வந்துடும். இப்போ சந்திப்பில் பார்த்தோம்னா I = ஐடியாஸாக இருக்கு. ஏன்னா இங்கே தொடர்பு இருக்கு. இந்த மீட்டர் இந்த பகுதியில் இருக்கு. அப்போ அதாவது 2 - V/2 அப்படிங்கிறது I dash என்ன 3/2. இப்போ I = ஐடாஸ்னா 2 - V/2ங்கிறது ஐயா அது I குள்ளாக எழுதிட்டு இருக்கும். 3/2ங்கிறது வந்து ஐடாஸ் குள்ளாக எழுதிட்டு இருக்கும். I = ஐடாஸ்க்கு தான். அப்போ 2 அடி விட்டு வரும். 2 - V = 3 வரும். அல்லது இந்த மேசி அந்த பக்கம் முடிச்சுன்னா ப்ளஸ் V ஆகும். இப்போ 3V + V எவ்வளோ 4V. 4V = V என்னது உங்களுக்கு 2 அடிச்சிட்டோன்னே உங்களுக்கு 2 வரும். இப்போ V1 = 2V வரும். அல்லது V = 1/2. ஓகேவா? அப்போ 1/2 வோல்ட் 1/2 வோல்ட். இப்போ நமக்கு கிடைக்கிறது V மதிப்பு. அம்மீட்டர் மின்னோட்டம் பார்க்க போகிறோம். அப்போ அம்மீட்டர் மின்னோட்டங்கிறது I தானே. இப்போ ஏற்கனவே 2 கண்டுபிடிச்சிருக்கோம். V என்னது 1/2 வோல்ட். அப்போ 2 - 1/2 மேலே வந்துடும். இந்த சார்போடு வச்சுக்கிறோம். இந்த சார்போடு தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது V2. இப்போ 2 - 1/2 என்ன வரும்? 2 4 - 1 3/2 மேலே கீழே 2. அப்போ 2 இது கீழே வரும்போது 4000. இப்போ 3/4 ஆம்பியர். அப்போ ஆப்ஷன் V 3/4 ஆம்பியர் என்பது தான் சரியான விடை. அதுதான் அம்மீட்டருடைய அளவீடும் கூட.